வாடி என் வெள்ளை சேலை உடுத்திய ரோஜாவே, என் நெஞ்சத்தோடு நெஞ்சம் வைத்து என்னை தஞ்சமாக்கி கொண்ட தங்க நிலாவே, என் அங்கம் சுடுகிறது என்னை அணைத்துக் கொள்ளறி என் அன்பு மலரே. தம்பி பொண்ணு கூட நினைக்காம இப்படி தரங்கட்டு பேசுறியே, நீலாம் மனுஷனா? என் நிலைமையை பார்த்து கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இது நியாயமா இருக்கா உனக்கு? எல்லாம் உன் மேல இருக்கிற ஆசையில தாண்டி நீ கலர் புடவை கட்டினப்பவே உன்னை கணக்கு பண்ணணும்னு நினைச்சேன். நீ இப்ப வெள்ளை புடவை கட்டி இருக்கிறேன்னு விட்டுற வாடி போறேன். வேண்டாம், என் கிட்ட வராத. உண்டங்கிறத தாலி அறுத்த ஈரங்கோட காயல, அதுக்குள்ள சத்தம் போடுறியா? சங்க அறுத்துற வேண்டு. நீ இந்த வெள்ளை சேலை உடுத்துறதுக்கு யாரு காரணம்னு தெரியுமா? நான் தாண்டி. என் தம்பி கோயம்புத்தூர் புறப்பட்டா அவன் வீட்லயே போட்டு தள்ளி கார்ல வச்சு பாலத்துல இருந்து உறுத்தி விட்டது நான் தாண்டி. அட பாவி, நீதான் நல்லா இருப்பியாடா? கூட போறது தம்பியே இப்படி கொல்லிட்டு நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். நீ பண்ண பாவத்துக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனை கொடுப்பாரு. அடி போடி பைத்தியக்காரி, என்னடி பெரிய கண்ணகின் நினைப்பா உனக்கு? என்ன பகிச்சுக்கிட்டா அந்த கண்ணகியே வந்தாலும், ஏன் அந்த கடவுளே வந்தாலும் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு வந்தாடி ஒரு 5 நிமிஷம் நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உன்னை வாழ்க்கை போறா உன்னை ஆசனாகியா வச்சுக்கலாம். ஏய் வாய் மூடு, என் உயிரே போறாலும் அது மட்டும் நடக்காது. அது மட்டும் தான் இப்ப நடக்க போகுது. அவங்க விட்டுருங்க முதலாளி. டேய் விடுடா முதலாளி, தம்பி பொண்டாட்டி முதலாளி, விட்டுருங்க முதலாளி. அவங்க டேய் போடா, விட்டுடுறா. ஏண்டா என்னைய வாடா துரோகின்னு சொன்ன? நான் துரோகி இல்லடா, கூட பிறந்த தம்பிய பணத்துக்காக கொண்டியே நீ தான்டா துரோகி. இந்த பாருமா, உன்னோட புருஷ சாவுக்கு நானும் ஒரு காரணம். என்ன மன்னிச்சிருமா. அதனால நான் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிருமா, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. இந்த நாயை நான் பாத்துக்கிறேன். கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எங்க குடும்பத்தை இப்படி சுக்குநூறா உடைச்சிட்டு தினமும் வெறும் வயிற்றோடையோ நிறைஞ்ச மனசோடையோ உன்னை வேண்டிட்டு வந்தனே, அதுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? சந்தோஷமா என் குடும்பத்துல என் அண்ணனை பிரிச்ச, உடம்புக்கு முடியாம எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் வேலை செஞ்சு கொஞ்சமாவது காப்பாத்திட்டு இருந்தேன். அதையும் என் காலை துண்டாக்கிய இது சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிட்டு, அப்படி நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? இந்த ஏழை மனுஷனையும் காதலுங்கிற பேர்ல காதலிக்கிறேன்னு ஒருத்தி வந்தா, எனக்கு முதல்ல விருப்பம் இல்லைனாலும் அவளோட அன்பு பாசம் இதெல்லாம் பார்த்து எனக்கு அவன் மேல காதல் வந்துச்சு. ஆனா என் கால் போனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சது அது பாசம் இல்ல,
எல்லாம் வேசம்னு. கை கால் இல்லாத உன் கூட என்னால பொழைக்க முடியாது. உன் கூட சேர்ந்து நானும் பிச்சையா எடுப்பேன்னு அடிச்சா பாரு ஒரு அடி. அந்த அடியை ஆயுசுக்கு மறக்க முடியாது. அப்பா அம்மா அண்ணா என்ன மன்னிச்சிருக்கண்ணா. ஒரு பையன் கடைசி காலத்துல பெத்தவங்களுக்கு துணையா இருந்து அவங்களுக்கு சம்பாரிச்சு போடணும். ஆனா உங்களுக்கு நான் வெறும் பாரமா தான் இருக்கேன். என்னால ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. நான் இங்க யாருக்குமே இனிமே பாரமா இருக்க விரும்பல. இந்த உலகத்திலேயே அப்பா அம்மா நான் பார்த்த சாமி நீங்கதான்ப்பா. இனிமே நான் இந்த உலகத்துல இருக்க விரும்பலமா. என்ன மன்னிச்சிருங்க. சின்னவனே, உன்னை எங்கெல்லாம் தெரியுது? ஆமா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? யாக்கண்ணு ஒரு மாதிரியா இருக்க? அம்மா கேக்குறாள் சொல்லு சாமி. எதுக்குடா அழுகுற? என்னடா ஆச்சு? அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்காக நீங்க படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. இதுக்கு மேலேயும் நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. அதனால நான் விஷத்தை குடிச்சிட்டோமா. சாமி ஏண்டா அப்படி சொன்ன? ஏண்டா அப்படி சொன்ன? சாமி எந்த தாய் தகவலுமே பிள்ளைங்களை பாரமா நினைக்க மாட்டாங்கடா. அப்படி இருக்கும் போது நாங்க பெத்த வளர்த்த ஆளாக்கிற மட்டும் நாங்க பாரமா நினைப்போமா? நீ இல்லைண்ணா நானும் உங்க அப்பாவும் செத்த போயிருவேண்டா. நீ வாழணும்டா, 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். வாடா வாடா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாடா சாமி. 60 வயசு தாண்டா அறியாத வயசுன்னு சொல்லுவாங்க. எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு சாக விட வேண்டும் சாமி. வா சாமி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாம்பா, ஆஸ்பத்திரிக்கு போனா 1000 லட்சம் செலவுக்கு கேட்பாங்கப்பா. எங்கப்பா நீங்க போவீங்க? அம்மா எங்கேயோ போய் சாப்பிடிலே செத்து போறோம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆசைமா. சாஞ்சிட்டு நான் சின்ன குழந்தையில் இருக்கும் போது சாப்பிடலன்னா எனக்கு ஒரு பாட்டு பாடி என்ன சந்தோஷப்படுத்தவில்லவா? அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு பாட்டு பாடியவா நான் சந்தோஷமா. சாமி தங்கம் சாக போற நேரத்துல அம்மா தாளாட்டு பாடுன்னு சொன்னா இந்த அம்மாவால எப்படா பாட முடியும்? எப்படி? Ara
டாக்டர் டாக்டர் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க உங்க காலை பிடிச்சு கெஞ்சிக்கிறேன். இல்லை 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 நீங்க என்ன விட பெரியவங்க, காலெல்லாம் விடக்கூடாது. எந்திரிங்க எந்திரிங்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். மருந்து குடிச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு, அதனால பிளட்ல எல்லாம் விஷம் பரவி இருக்கு. எப்படியாவது என் மகளை காப்பாத்துங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, காப்பாத்திடலாம். ஒரு 50,000 ரூபாய் கவுண்டர்ல கட்டிட்டு வாங்க. ஐயா என்னோட ஹாஸ்பிட்டல்ல அந்த மெடிசின்ஸ் இல்லை, ஸோ நான் கோயம்புத்தூர்ல போய் தான் அதை வரவழைக்கணும். ஐயோ 5 ஐயா ஒரு வேலை சொத்துக்கே வெளியாமல் வெளியில்லாம இருக்கிறேன். என்ன போய் 50,000 கேட்டா நான் எங்கேயா போவேன்? ஐயா 5-10க்கே வழியில தான் நாங்க 50,000க்கு நாங்க எங்கயா போவோம்? இங்க பாருங்கம்மா, நாடி துடிப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் டெல்லியில இருக்கு, இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அது வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் உங்க பையனை காப்பாற்ற முடியும். நீங்க யோசிக்காம அந்த மருந்து வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. லட்சுமி என்ன பண்றது? ஐயோ கடவுளே, எனக்கு நம்ம பெரிய பையன்கிட்ட போய் கேட்பாங்க, கேட்கலாம். அவன் கூட பிறந்த தம்பி உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது அவன் நிச்சயமா உதவி செய்வாங்க. வாங்க போலாம், வாங்க போய் கேட்கலாம். பெரியவனே பெரியவனே, கவிதா என்னங்க யாரையுமே காணோம்? பெரியவா பெரியவா, இந்த பிச்சைக்காரங்களுக்கு வேற தொல்லை தாங்க முடியல. பழைய சாப்பிடல இல்ல, ஒண்ணும் இல்ல, போங்க போங்க போங்கன்னு சொல்லல. எங்களை தேடி பணம் பண்ணுன்னு 2-3 பிச்சைக்காரங்க வருவாங்க. அவங்க வந்தா கழுவி ஊத்த பழைய சோறு வச்சிருக்கேன், நீங்க போங்க. நீங்களா எப்போ வந்தீங்க? 2 பிச்சைக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு களை ஊத்த தான் வச்சிருக்கேன்னு சொன்னேம்மா. அப்பவே வந்துட்டோம். என்ன விஷயமா வந்தீங்க? உங்க மக வந்தனும் உன் பொண்டாட்டி இப்படி சொன்னானே, உடனே போட்டு கொடுத்துருங்க. அம்மா நான் அதுக்காக வரலமா, என் பையனை எப்படியாவது காப்பாத்துமா. இதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறாமா. இங்க பாருங்க, அதுக்காக எங்க உயர்வு எடுக்கிறீங்க? டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? பார்த்தாச்சும்மா, டாக்டரை பார்த்தாச்சு. இப்போ என் மகனோட உயிர் இப்பவோ அப்பவோ சாகவா பிழைக்கவான கிடக்கிறான். அவன் உயிரை காப்பாத்தனா 50,000 ரூபாய் கட்டினாதான் காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? என் மக உயிரை காப்பாத்தி கொடுமா. என்னது 50,000? ஐயோ 50,000க்கு நான் எங்க போறது? ஏதோ ஒரு 500,000 கூட கொடுக்கலாம். 50,000 அடேங்கப்பா. அம்மா உன்னை கையெழுத்து கும்பிடுறேன், உன்னை தெய்வமா நினைச்சு கேட்கிறேன். என் பையனை எப்படியாவது காப்பாத்துமா. இங்க பாருங்க, உங்க மகனே என் செலவுக்கு 5-10 தான் கொடுக்கறாரு. நான் எங்க இவ்வளவு பணத்துக்கு போறது? போய் வேற எங்கயாவது கிடைக்குதானே கேட்டு பாருங்க. போங்க போங்க. கடவுளே, இனிமே நம்ம கடவுள் தாங்க காப்பாத்தணும், கடவுள் தான் காப்பாத்தணும். லட்சுமி கடவுளே நம்ம கை ஒன்று தள்ளி விட்டார. லட்சுமி இப்ப நம்ம பையன் உயிரை எப்படிங்க காப்பாத்துறது? ஐயோ என் பையனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அடடா, இன்னும் போகாம இருக்கீங்களா? உங்க மக வரத்துக்கு 4 நாளைக்கு மேல ஆகும். போங்க.
அம்மா நீ தயவு பண்ணுமா அவன் வந்தா பார்த்துட்டு கூட போயிடறம்மா. அதான் அவர் வரதுக்கு 4 நாள் ஆகுன்னு சொல்றல, அப்படியே போக சொன்னல. இங்க நின்னுட்டு ஒப்பார வச்சா என்ன? போங்க போங்க. இப்ப என்னங்க பண்றது? நம்ம பையனை போய் பார்க்கணும், அவன் என்ன பண்றானோ தெரியலையேங்க. லட்சுமி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொன்னா கேப்பியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்னங்க வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? வர வழியில யாராவது பாத்தீங்களா என்ன? இல்ல, உங்க அப்பா அம்மா வந்து உங்க தம்பி விஷம் குடிச்சிட்டாராம், அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களா, பணம் வேணும்னு கேட்டாங்க. ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? உண்மைதான் சொன்னேன். இப்ப எங்ககிட்ட பணம் இல்ல, நீங்க வேற எங்கேயாவது போய் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன் கவிதா, அந்த 4 பவுன் செயின் வீட்டுல சும்மா இருக்குதுல்ல, அதை எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. அவன் என் தம்பி கால் போனதுல இருந்து மருந்து மாத்திரை வாங்குற செலவு கூட பணம் இல்லாம பசியும் பட்டினமா இருக்கிறாங்க. எடுத்து கொடுத்தா என்ன கவிதா? இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அந்த நகையை கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா எனக்கு அது ஆசையா செஞ்சு கொடுத்தது, அதனால கொடுக்க மாட்டேன். கவிதா, எங்க அப்பா அம்மா மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாங்க. அவங்க உடம்புக்கு முடியாம நடக்க கூட தெம்பு இல்லாம பசியும் பட்டியமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி சொல்லினா எப்படி கவிதா? அவங்க இல்லைன்னு தானே நம்ம கிட்ட கேக்குறாங்க. நிறைய அனுமானம் வச்சு கொடுத்துடலாம் கவிதா. அப்புறம் நான் மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் கவிதா. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால நகையை கொடுக்க முடியாது. தெரியாம தான் கேக்குறேன். அவங்க யாரு? என் அப்பா அம்மாவா இல்ல என் சொந்த பந்தமா நகையை கொடுக்கறதுக்கு? இங்க பாருங்க, என்ன இப்படி மனமாற நின்றுருக்கீங்க? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. யார் உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன? என்னடி சொன்ன? உன்ன மாதிரி மருமகளெல்லாம் இருக்கிறதுனால தாண்டி எங்க அப்பா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய அனாதலத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிலைமை நம்மளுக்கு வந்துச்சுன்னா உன் மனசு எப்படி கஷ்டப்படும்னு கொஞ்சம் நினைச்சு பாருடி. அடியே கவிதா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி உங்க குடும்பத்தை பத்தி எதனாச்சும் தப்பா பேசியிருந்தா அவங்களுக்கு பேசுற நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. கவிதா, இதுக்கு மேலேயும் நீ உன்னை மாத்திக்கலினா நான் செத்துரு வேண்டி. ஐயோ, என்ன வார்த்தைகள் சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நான் உங்க மனசு நோக்கிற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்க. இனிமே அத்தையும் மாமாவோ அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறேங்க. வாங்க, இப்பயே போய் நகை அடமானம் வச்சுட்டு உங்க தம்பி ஆபரேஷன் பண்ணனே 3 பேத்தையும் நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். என் சொந்தம் என்பதோ என்னை என்றும் காக்கவே, என்னை என்றும் காக்கவே, இது ஒன்று போதும். அம்மா பேரமா அறியாததென்பதோ.
அம்மா பிள்ளை நான் அறியாததென்னவோ டாக்டர் என் பையன் எப்படி இருக்கிறான்? என் பையனுக்காக இந்த ஊர்ல இருக்கிற மகராட்சி தெய்வத்துக்கிட்ட செஞ்சு பார்த்து பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எப்படியாவது என் மகனை காப்பாத்துக்கு டாக்டர். சாரிப்பா. டாக்டர் ஐயா, இந்த பொண்ணு நாளை பேத்திட்ட பிச்சை எடுத்தா இருந்தாலும் என் மக உயிரை காப்பாத்த போது இந்தாங்க ஐயா, இதை வாங்கிக்கிட்டு என் மக உயிரை காப்பாத்தி கொடுங்க ஐயா, காப்பாத்தி கொடுங்க. சாரிம்மா, உங்க மகனை காப்பாற்ற முடியல. மூளைக்கு விஷம் இருக்கிறதுனால அவர் இறந்துட்டாரு. ஐயா ஐயா ஐயா, ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரது தேரி வரோ மூச்சு பட்டா நோகம் வந்து மூச்செடுக்கி முத்தமிட்டு நிழலு பட்டா நோகம் வந்து நிலவடுங்க முத்தமிட்டு தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரோ சார், நான் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. ஐயா, எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லையே, எங்க பையனை நாங்க எங்கயா கொண்டு போவோம்? டாக்டர் டாக்டர் யார் இல்லாத சார் டாக்டர், நான் என்ன டாக்டர் கொண்டு போவேன்? எப்படியாவது சுடுகாட்டு வரைக்கும் வந்து பணத்தை கொண்டு வந்து எங்களையும் கூட்டிட்டு போக டாக்டர். நான் உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி பண்ணி தரேன். நீங்க எடுத்துட்டு போறீங்களா?
நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க. டாக்டர் செஞ்சு கொடுங்க டாக்டர். கண்டிப்பா நான் ஆம்புலன்ஸ் உடனே ஃபோன் பண்றேன். டாக்டர் சொந்த பந்தம் இல்லாத சொத்து தொகை இல்லாத ஏழைங்கதான் ஆனா பாசமா வளர்த்து மகள அழாதையா அடக்கம் பண்ண விட மாட்டேன் டாக்டர். இந்த உலகத்துல பணம் காசு சொத்து இது எல்லாத்தையும் விட அன்பு பாசம் தான் லட்சுமி பெருசு. அப்பேற்பட்ட அன்பையும் பாசத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். நம்ம பையன் நம்ம மேல வச்ச பாசத்துக்கு நம்ம பையனை கொடுக்கிற பரிசு உயிர் லட்சுமி உயிர். லட்சுமி ஆமாங்க, ஆமா, பாசத்தின் விலை உயிர்தாங்க, உயிர்தான். நம்ம பையன் நம்மளுக்காக வாழ்ந்த, அவனுக்காக நாம வாழ போறோம். இப்ப அவனுக்காக நாம கொடுக்க போற பரிசு உயிர்தாங்க, உயிர்தான். லட்சுமி காலை எழுந்து துடியா துடிச்சப்ப கூட பிச்சை எடுத்து நம்ம வயல நிறைய வச்சான அவனை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாது லட்சுமி. லட்சுமி அவனோடவே போயிடலாம். உண்மைதாங்க, உண்மைதான். 2 பசங்களையும் நம்ம ஆசாசையா பெத்து வளர்த்து ஆளாக்கணும். அவங்க நம்ம கூடவே கடைசியா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம எப்படி எல்லாம் கனவு கொண்டோம். ஆனா பெரியவனுக்கு தான் எதுவுமே இல்லாத மாதிரி அவனுடைய கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நல்லா இருந்ததா நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாங்க, வந்திருக்குமா? எனக்கு இப்போ ஏன் சின்ன பையன் போட போது அவ கூடவே நாமளும் செத்து போயிடலாங்க. இனிமே நாம யாருக்காக வாழ போறோம்? அவ கூடவே செத்து போயிடலாங்க, செத்து போயிடலாம். அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போகு சம்மதமோ. அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போகு சம்மதமோ. விட்டு விட்டு போகு சம்மதமோ. சிரித்தால் சிரித்து அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம். சிரித்தால் சிரித்து அழுதால் துடித்து வாழ்ந்திடும் சொந்தங்கள் நாம் அடைந்தோம். இசையால் இணைந்தோம், இதயம் கலந்தோம், இருந்தென்று நாம் இருந்தோம். இசையால் இணைந்தோம், இதயம் கலந்தோம், ஒன்றென்று நாம் இருந்தோம். அடி வண்ணக்கிளியே எங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ. விட்டு போக எண்ணிடுமோ, விட்டு விட்டு போக எண்ணிடுமோ.
கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு எனக்கு எனக்கு நான் சொல்றதை கேளுங்க. வாங்க, நம்ம கூடவே இருந்த பையனோட நாமளும் சேர்ந்து இறந்து போயிடலாம். வாங்க வாங்க. அப்பா எங்க ஏங்க எங்க அப்பா அம்மா பாத்தீங்களா? யார் அந்த முத்துசாமி லட்சுமி மகனே? ஆமாங்க ஆமாங்க. அட பாவி, உன்னெல்லாம் அவங்க பெத்து வளர்த்ததுக்கு நீ பண்ண காரியதான். போ போ போய் அந்த சுடுகாட்டுக்கு போ. ஐயோ தியாகத்துக்கு முன்னால தெய்வமெல்லாம் சும்மாவும், தியாகத்துக்கு முன்னால தெய்வமெல்லாம் சும்மாவும். கன்யா சொல்லி கொடுத்த அண்ணாட கூட குடிச்சி நெல்லு சோறு தங்கி கொடுக்க களவெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்ச
ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. முத்துசாமி லக்ஷ்மி மனதில் வைத்துக்கொண்டு பெற்றோரை எல்லோரும் மதிப்போம், அவர்களை இறுதி வரை பாதுகாப்போம். அன்புடன் சேலம் சிவகுமார், நாமக்கல் ரவி, கவிஞர் எஸ்.எஸ். ராஜகணபதி. இந்த கண்ணூர்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு வீரவன்னியர் நாடக மன்றத்தின் 34வது படைப்பாக சேலம் சிவகுமார் இயக்கத்தில் இன்று உங்கள் முன்னே அரங்கேற்றிய இந்த நாடகம், இது வெறும் நாடகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். இந்த நாடகத்தை கண்ணூர்பட்டியில் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டும் என எங்களுக்கு உற்சாகம் அளித்த சேலம் சிவகுமார் அவர்களுக்கும், நைனாமலை அடிவாரம் பெரியசாமி மாப்பிள்ளை அவர்களுக்கும், சரஸ்வதி அக்கா அவர்களுக்கும் மேலும் பல பேர் இந்த கதை இங்கே போடுங்க அப்படின்னாங்க. ஆனால் பல பேர் என்னென்னா கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் பாதியிலே போயிருப்பாங்க. அதனால் கிளைமேக்ஸ் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் யாரும் தாய் தந்தரை விட்டு கொடுக்காதீங்க. தாய் தந்தரையும் மகன்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காதீங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இதுவும் இருக்கும், ஏற்றம் இறக்கம் இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மேலும் இந்த நாடகம் நடக்க வெற்றி பெற மிகவும் உறுதுணையாக இருந்த இந்த நாடகத்திற்கு நன்கொடை வாரி வாரி வழங்கிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும், இந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் இன்று நடைபெற காரணமாக இருந்த காடு வெட்டியார் பிரதர்ஸ் நண்பர்களுக்கும், இன்னும் நம்ம பசங்க நிறையா இருக்காங்க, அன்பு சாம்ராஜ்யம் மற்றும் நாராயண கவுண்டம்பாளையம் ஊர் பொதுமக்களுக்கும், அனைத்து பொதுமக்களுக்குமே இந்த நாடகத்தை இறுதி வரை நான் பார்த்தவரை இறுதி நேரத்தில் இவ்வளோ கும்பல் எங்கேயுமே இல்லை. இந்த பெருமைக்கு காரணமானவர் சேலம் சிவகுமார் அவர்கள். அன்னாரை ஒரு நிமிடம் உள்ளே அழைக்கிறோம். அதாவது இவர் சேலம் சிவகுமார் இல்லை, வீரவன்னியர் நாடக மன்றத்தின் ஆசிரியர், எல்லாமே இவர் தான். ஏன்னா 14 வருஷம் நான் நாடகம் போட்டிருக்கேன், 10 வருஷம் இவரை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாடகத்துக்கு பெரிதும் இது பண்ணுவார். ஒரு உண்மையை சொல்லணும்னா, இவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நாளை காலையில் கோயம்புத்தூருக்கு போகணும். இருந்தாலும் கண்ணூர் நாராயணமலை வீரவன்னியர் நாடக மன்றத்தில் நான் இருந்துட்டு தான் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி இங்கே வந்தார். ரிஹர்சல் பார்க்கல கூட வரல. அது மாதிரி என் கூட பிறக்காத அண்ணன் என்னைக்கும் வீரவன்னியர் நாடக மன்றத்தில் அவர் இருப்பார். மேலும் இந்த நாடகத்தை இறுதி வரை கண்டுகளித்த அனைவருக்கும் வீரவன்னியர் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், வீரவன்னியர் நாடக மன்றங்கிறது ஒன்று, இது ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு உட்பட்டது கிடையாது. இது ஒரு பேர் அந்த காலத்தில் வச்சாங்களா ஒழிய, இதில் அனைவருமே நடிக்கிறோம். இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பேர் மன்றத்தில் வச்சாங்க, அது அப்படியே கண்டினியூ வரும். இந்த மன்றம் அனைவருக்குமானது. யாருக்கு திறமை இருந்தாலும் நடிக்கலாம். அடுத்தபடியாக நாங்கள் முன்னின்று நடத்தி உங்களை நடிக்க வைக்கிறோம். யாருக்கா விருப்பம் தான் நடிக்க, தப்பு இல்லை. அதனால் இந்த இதுவரை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. மேலும் ஒரு முக்கியமாக சொல்லணும்னா, இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சீக்கிரம் நடைபெற காரணமாக இருந்த காடு வெட்டியார் பிரதர்ஸ் நண்பர்களுக்கும், அன்பு சாம்ராஜ்யம் நண்பர்களுக்கும், இன்னும் நாராயணகவுண்டமலை இளைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு இந்த நாடகத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்த ரியாஸ் கார்த்திக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற மா சதீஷ், இன்னும் யாரான பேர் அடுத்த வருஷம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம்.
இந்த நிகழ்ச்சி இதுவரை நடக்க உறுதுணையாக இருந்த புதுச்சத்திரம் காவல்துறைக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி அதே மாதிரி தான் எப்படி வீரவண்டியர் நாடக மன்றத்தில் வந்து சேலம் சிவகுமார் 10 வருஷம் பண்ணியிருக்காருன்னா அதே மாதிரி தான் மோகன் சிங் கம்பெனியும், அது எங்கள் சுருதி சுப்பான்னு சொல்லவே தேவையில்ல மியூசிக்கில். அதை தாண்டி பின்னாடி எங்களுக்காக உழைத்த அனைத்து உழைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கண்ணூர் ஸ்ரீ மாரியம்மன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாடகத்துக்கு உயிர் கொடுத்தது எங்க அக்கா சரசக்கா. உண்மையாலுமே சரசக்காவுக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சாந்தி அக்கா, சரண்யா, ஜனனி அக்கா, ரேகா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒளி அமைத்த வீடியோ எடுத்த ஸ்ரீ அக்ஷயா ஸ்டுடியோ மணிகண்டகுமார் அவர்களுக்கு வீரவண்டியர் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மிக சிறப்பாக இது அமைச்சிருந்த அப்படி முதல்ல அவருக்கு மனமார்ந்த நன்றி. கருப்பசாமி பாடலுக்கு மிக சிறப்பாக உயிர் கொடுத்த மதன் தம்பிக்கும் விழா கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. யாரையாவது சொல்லாததுக்கு மறந்தனா மன்னிச்சிங்க, எனது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அருமை, மிக சிறப்பு, நன்றி. அதுவும் குறிப்பாக இந்த நன்கொடை வாரி வழங்கிய அனைவருக்கும் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். உங்களுடைய உதவி இருக்கும் வரை இந்த நிகழ்ச்சி என்றும் தடைபடாது, இதை தாண்டி நடந்து கொண்டே இருக்கும். நன்றி. முருகன் கல்யாண் ஸ்டோர் யாரும் சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாலுமே இதுவரை இல்லாத அளவுக்கு எங்களுக்கு சேர் டேபிள் வசதி ஏற்படுத்தி கொடுத்த பொம்மக்கோட்டை மேடு எனது அருமை மாப்பிள்ளை செல்வகுமார் அவர்களுக்கு வீரவண்டியர் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.